ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ நம்ம வந்து பாலக்கீரை சாம்பார் வச்சுக்கலாம். பாலக்கீரையை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ துவரம்பருப்பு 100, பாசிப்பருப்பு 50, ஒரு 7-8 பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரு 7-8 சின்ன வெங்காயம், இப்போ பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழம் 2 சொட்டு புழிஞ்சு விட்டுருவேன். அப்போ தான் உள்ள குக்கர் வெள்ளையாகவே இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ வருஷம் குக்கர் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் நான் வைப்பேன். டைரெக்டாக வந்து பிரியாணி மட்டும் தான் பண்ணுவேன். இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுக்கிட்டோம், மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம். இப்போ மூடி வச்சுக்கலாம். நீங்கள் சாம்பார் பொடி கூட இதிலே போடணும் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுக்கலாம். நான் அப்படி ஒரு தட்டு வச்சு அது மேலே உருளைக்கிழங்கு வைக்கணும் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் புளி இதெல்லாம் வெந்த உடனே நம்ம கீரையை அலசி வச்சுருக்கோம். பாலக்கீரை போட்டுக்கலாம். அப்புறம் பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன், பருப்பு ஊற்றிக்கலாம். பாலக்கீரை